செயின்ட் அகஸ்டினை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 15 வருஷம் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள், 15 வருஷம் விபச்சாரத்துக்கு அடிமை, 15 வருஷம். செயின்ட் அகஸ்டினுடைய அம்மாவுடைய பேர் மோனிகா. மோனிகா ஒரு நாளைக்கு ஒரு ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறாங்க, என் மகன் மனம் திரும்புறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஃபாதர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் செத்தால் சாகிறதுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? அவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவேன். 15 வருஷம் வேலைக்கு போய் அந்த சம்பாதிச்ச எல்லாம் விபச்சார விடுதியில் போய் செலவழிச்சிட்டு குடிச்சு போதைக்குள்ளாக மாறி வீட்டுக்கு ஆடி ஆடி வருவாராம். அந்த அம்மா மோனிகா ஒவ்வொரு நாட்களும் ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு நாட்களும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த அம்மா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒரு சரித்திர ஆசிரியர் இவ்வாறாக சொல்லுகிறாரு, அந்த அம்மா 2 கலன்கள் இருக்குல்ல, 2 கலன்களில் தான் ஜெபம் பண்ணும் பொழுது 2 கண்ணிலிருந்து வருகிற கண்ணு அந்த கலன்களை பிடித்து வைப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 2 கலன்களும் நிரப்பப்பட்டது. அகஸ்டின்ட்ட கொண்டு காட்டுறாங்க, இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொடூரமான அகஸ்டின் அந்த 2 கலங்களையும் கீழே தள்ளிவிட்டு உடைத்து போட்டான். அவனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு நாளைக்கு கர்த்தர் அவனை தொட்டாரு. ஒரு நாளைக்கு எதன் மூலமாக தொட்டார் தெரியுமா? தான் சம்பாதித்த பணங்கள் எல்லாம் விபச்சார விடுதியில் செலவழிச்சிட்டு நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு ஆடி ஆடி போதையில் வரும் பொழுது வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு சத்தம் கேட்குது, பிக்கப் அண்ட் ரீடு. ஒரு சத்தம் கேட்குது. கேட்ட உடனே அவனு அங்கே பார்க்குறான், புத்தகங்களை பார்க்குறான். ஒரு புத்தகத்தை எடுக்கிறான். கையில் கிடைத்தது பரிசுத்த வேதாகமத்தை திறந்து பார்த்து ரோமர் நிருபத்துள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறான். இச்சை, களியாட்டு, விபச்சாரம் இதை குறித்துதான ஒரு வசனத்தை வாசித்த உடனே அந்த போதையில் இருந்த அகஸ்டினை கர்த்தர் தொட்டாரு. அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது. அடுத்த நாளைக்கு அவன் வேலை முடிந்து அப்படி கொண்டிருக்கும் பொழுது விபச்சார விடுதியில் இருந்து ஒரு பெண்மணி அவனை அழைக்கிறான். இவன் திரும்பி பார்க்கவே இல்லை. தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் நடந்த பிறகு திரும்பி பார்த்துட்டு சொன்னார், ஐ எம் நாட் ஓல்ட் அகஸ்டின், ஐ எம் நாட் எஸ்டர்டே அகஸ்டின், ஐ எம் நியூ அகஸ்டின். நான் நேற்றைய அகஸ்டின் அல்ல, நான் புதிய அகஸ்டின். அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அகஸ்டினுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். அந்த மோசமான துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அகஸ்டினை கர்த்தர் பரிசுத்தமான ஒரு அகஸ்டினாக மாற்றி இன்றைக்கு சபைக்கே ஒரு பெரிய தூணாக அந்த காலகட்டத்தில் அவனை நிறுத்தி இன்றைக்கும் அவருடைய சரித்திரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு அநேகரை தொடுகிறது, அநேகரை மறுரூபமாக்குகிறது.